ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு, 1/4 கப் ரவை, தேவையான அளவு உப்பு, ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் அதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுருங்க. லேசாக கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வாசனை போகுந்தனையும் வதக்கி விட்டுருங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி லேசாக வதங்கி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாயை நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். ஸ்டீல் பாத்திரமாக இருந்தால் லேசாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் மூடி போட்டிருக்கோம். குடமிளகா பாதி அளவு வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வெந்தாலே போதும். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், கூடவே கரம் மசாலா சேர்த்து நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 75 கிராம் பன்னீரை இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மசாலா எல்லாம் பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சின்னதாக கட் பண்ண மல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இந்த ரெசிப்பியை நீங்கள் காலை டிஃபனாவோ அல்லது சாயங்காலம் ஸ்நாக்ஸாவோ குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி தோசை மாப்பதத்தில் இருக்கணும். நார்மலாக நம்ம தோசை வாக்குற மாதிரி வார்த்துக்கலாம். எண்ணெயோ நெய்யோ சேர்த்து 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ரோல் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இதை நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.